கேவலமான ஈனப்பிறவியாக இருக்கிற அருண் பேசுகிறத கேட்டுக்கிட்டு சீதா போய் மீனாகிட்ட சண்டை போடுறது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே அருண் கேவலமாக முத்துவை பேசிட்டு அவன் செஞ்ச தப்பை மறைச்சி முத்துவை தான் எல்லாம் செஞ்சான்னு சொல்லி கேவலப்படுத்துகிறான். அந்த கேவலத்தையும் கேட்டுக்கிட்டு போய் சீதா போய் மீனாகிட்ட சண்டைக்கு போகிறா. என்னடி நீ புதுசாக வந்த புருஷனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? இத்தனை நாளாக உங்கள் மாமா கூடயே இருந்து எத்தனை நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்தாரு. அது உனக்கு தெரியாதாடி? நீ அவன் சொல்கிறத கேட்டுட்டு இப்படி எல்லாம் தான் பண்ணுவியா? அவன் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரரை தப்பாகவே பேசிகிட்டு இருக்கான். அது உனக்கு யோசிக்கவே மாட்டேயா அப்படின்னு சொன்னால், இல்லை மாமா அன்றைக்கி என்கிட்ட வந்து சொன்னார், இதுக்கு மேலே அவன் ஏதாச்சும் தப்பு செஞ்சால் நான் பண்ணுறதே வேறேன்னு சொன்னார் அப்படின்னு. அவர் எப்போவுமே நேருக்கு நேர் தான் மோதுவார ஒழிய வேறு 3 ஆளுகளை வச்சு அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சீதாகிட்ட எப்போவுமே அவர் நேருக்கு நேராக மோதுவார ஒழிய ஆள் வச்சு அடிக்கிறவரே கிடையாது. அவரை பற்றி இவ்வளோ நாளாக நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? ஏன்னா உனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் சொல்கிறது வேதவாக்குன்ட்டு நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் என் புருஷனை பற்றி குறை சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மீனா சீதாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீ எப்போ இப்போ இப்படி எங்கள் வீட்டுக்காரை பற்றி சந்தேகப்பட்டுட்டியோ இதை நான் நிரூபித்து காட்டியே ஆகணும். நீ உன் புருஷன் தப்பு செஞ்சானா ஒத்துக்கிட்டீன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு என் புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வெய்ய. அதே மாதிரி என் புருஷன் முத்து தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா நான் உன் புருஷங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது இப்போ ஓகேவா இந்த டீலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறா. சந்திரா நீ இவ பேச்சு கேட்டுட்டு போய் முத்து மாப்பிள்ளை போய் நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்காத. அவர் எவ்வளவோ நல்லது, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கிறாரு, சத்யாவை படிக்க வச்சார். இது எல்லாமே மறந்துட்டியா? அவர் என்றைக்குமே யாருக்கும் ஒரு துரோகம் செய்யாதவர். அதனால் நீ அவருக்கு மதிக்காமல் நீ இப்போ கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இப்போ அவர் மேலே உன் புருஷன் சொல்கிறான்னு சொல்லி அவ பழி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை லெஃப்ட் அண்ட் ரைட்டு சந்திரா கேட்டுட்ருக்கிறா. சந்திரா மீனாகிட்ட, மீனா நீ போய் தேவையில்லாமல் அவர்கிட்ட சொல்கிறான்னு கேட்டு வம்பி எழுத்துக்கிட்டு இருக்காத. உன் குடும்பத்தை வாழ்க்கையை கெடுத்துக்காத. அன்றைக்கேவே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்க இருந்தேன். ஆனால் அவர் நல்லவராக இருக்குங்காட்டி திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மீனாவுக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காக்கா. சத்யா வர என்னக்கா திருமணம் வரைக்கும் சத்தமாக கிடக்குது, என்ன சீதா என்ன சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டேய் சத்யா இவ சொல்கிறா நம்ம மாமா இருந்துக்கிட்டு டிராஃபிக் போலீஸ் அருணை 3 பேர் ஆள் வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இது ஏதாச்சும் என்றைக்காச்சும் மாமா இப்படி செஞ்சுருக்காரா? எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு தாண்டா அவருக்கு பழக்கம். அவருக்கு யாரையுமே கெடுத்து பழக்கம் இல்லை. அப்படி இருந்தால் அவருக்கு நேருக்கு நேராக தானே போய் மோதுவார ஒழிய இப்படி ஆள் வச்சு அடிக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் சீதாவுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆனே மூளை குழம்பிருச்சாட்டிருக்குது. அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா. நீயும் அக்கா அவரை எப்போவுமே நீ தரகுறவாக நினச்சிடாத. அவர் எப்போவுமே நல்லவர். சீதாளுக்கு என்ன தெரியுது, இப்போ கல்யாணம் பண்ணோடனே புருஷன் தான் பெருசுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் சீதாவை திட்டிகிட்ருக்குறாங்க. மீனா அம்மா இவளையெல்லாம் எதையுமே பேசாதம்மா விட்டுருமா. என்றைக்கு சீதா என் புருஷன் மேலே தப்பாக நினச்சிட்டாலும் நான் இந்த பிரச்சனையை நிரூபிச்சியே ஆகணும். அவர் நல்லவர்னு சொல்லி நிரூபித்து அருணை என் புருஷங்காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அடியே ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனை உண்டாயிர போகுது அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அவர் என்றைக்குமே நல்லவர் தான். இவர் பிரச்சனையை பெருசு பண்ண மாட்டார், எல்லாத்தையும் அமுக்க தான் பார்ப்பார். அவர் எப்போவுமே எவ்வளவோ திருந்திட்டார். நம்ம சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அருணை பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரோ ஒழிய இப்படியெல்லாம் தரகுறவாக பேச கிடையாது. அவரோட நல்ல மனசுக்கு அந்த அருணெல்லாம் ரொம்பவே கேவலமாக இருக்கான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் சரி வரும். அதனால் இந்த பிரச்சனையை நீ இப்போ இதோடு விட்டுருமா, நான் பார்த்துக்கிறேன். சீதா நீ என்றைக்கு என் புருஷன் தப்பு செய்யலேன்னு தெரிய வந்ததும் உன் புருஷனை கூட்டிகிட்டு என் புருஷன் காலில் உழுக வச்சு நீ மன்னிப்பு கேட்க வைக்கிற. இதுதான் நமக்கு உள்ள டீல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சந்திராகிட்டையும் சீதாகிட்டையும், அம்மா நான் அந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் நான் ஓயமாண்டேன். என் புருஷன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு அருணை என் புருஷன் காலில் விலக வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கலின்னா என் பேரை பாருங்கள் அப்படின்ட்டு கிளம்பிடுற. போயிட்டு அவன் ஸ்டாண்டில் போய் முத்து பார்க்க போகிறான். முத்து அங்கே இல்லை, காணான்ட்டு செல்வத்துக்கிட்ட கேட்குறான்னா எங்கன்னா அவரை காணா அப்படின்னா, அவர் தான் அங்கே தூங்கிட்டு இருக்காரு, இரு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வந்தானே. ஏங்க ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, இன்னும் நான் செல்லை சைலண்ட்டு போட்டு தூங்கிட்டேன், எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னானே. என்னாச்சு ஒன்று சும்மா டயர்டாக இருந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னானே. சரி அருண் உங்களை போய் தப்பாக பேசி சீதாவை கோபத்தை உண்டு பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். அவனை என்ன செய்து நீங்கள் தான் ஆள் வச்சு அடித்தான்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் தான் என்றைக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல அவனை ஒரு பித்தலாட்டக்காரன், அவனையெல்லாம் கல்யாணம் பண்ண வேணாம்னு சீதாக்கிட்டே சொன்னேன். உங்கள்கிட்ட சொன்ன நீ தான் கேட்காம திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ பார்த்தியா என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க நீங்கள் சொன்னதப்போ நாங்கள்லாம் நம்பலை, இப்போ தான் அவனோட கூடவாக்கெல்லாம் தெரியுது. இது எப்படியாச்சும் நம்ம நிரூபிச்சே ஆகணுங்க அப்படின்னு
சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலாம் வந்து முத்து பதில் பேசுகிறான். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு அவனுக்கு இல்லவே இல்லைங்க. இதை எப்படி தான் சீதா நம்பினான்னு தெரியல. இவ்வளோ நாளாக உங்களை நம்பி இருந்தா சீதா, இன்றைக்கி அவன் சொல்கிறத நம்பிட்டு எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இவளை இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி மீனா நீ பொறுமையாக இரு, நீ ஏன் டென்ஷன் ஆகிற, சரி வீட்டுக்கு நீ கிளம்பு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னானே. சரி மீனா வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டில் போய் இந்த பிரச்சனை நினச்சி கொஞ்சம் டயர்டெல்லாம் மீனா படுத்து தூங்கிறா சமைக்காமல். அதை போய் விஜயா வீட்டெல்லாம் சாப்பிட்லான்னு போய் பார்த்துட்டு சாப்பாடு இல்லைன்ட்டு தூங்கிட்டு இருக்கிற மீனாவை தண்ணி ஊற்றி எழுப்பிடுறான். இது வந்து முத்து பார்த்துட்றான். பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறேன், அது கூட தெரியாமல் இப்படி தான் பண்ணுவீங்களா, ஏன்டி நீ உடம்பு முடிஞ்சால் என்ன முடியாமல் போனால் என்ன, வீட்டில் சமைக்காமல் இப்படி தான் படுத்துருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டானே. முத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவன் இப்போ நல்லாலாம் படுத்துருக்கிற மேலே தண்ணி ஊற்றுறேன்னு கையை ஓங்கிட்டு அம்மாவே அடிக்க போயிடுறான். ஆனால் அவன் அடிக்காமல் அந்த பாத்திரத்தை தூக்கி கீழே எறிஞ்சிட்டு, தேவையில்லாமல் என் பொண்டாட்டி பேசுகிற வேலையை வச்சுக்கூடாது, இந்த வீட்டில் இப்போ ஒருத்தி தான் இருக்காங்கன்னா மற்றவங்களாம் யாருமே இல்லையா, அவங்கள சமைக்க சொல்கிறது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட, என்னை வீட்டு வேலைக்காரியா, என் பொண்டாட்டி தேவையில்லாமல் எதுவுமே யாரும் கை ஓங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அம்மா மேலேயே கோவப்பட்டு திட்டுறான். அதுக்கு விஜயா பயந்து போய், ஏங்க பாருங்கள் எப்படி என்னை மிரட்டுறான், கை ஓங்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு சொன்னேன்னே. ஆமாம் அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாம் அவன் இந்த வீட்டு வேலைக்காரியாக ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல் பூ கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு உட்காந்துருக்குறா. அவளுக்கு ரெஸ்ட்டு வேணுமால, உடம்பு சரியில்லாமல் தானே இப்போ படுத்திருந்தா, வேணும்னாமே படுத்திருந்தா அப்படின்ட்டு அண்ணாமலை விஜயாவை திட்ட. எல்லாருமே எனக்கு இதாகவே பேசுங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்பை மறைக்கிறதுக்கு ரொம்பவே கோச்சிட்டு வீட்டை தாள் வச்சு உட்காந்துக்கிறான். மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு, ஏன் வரல மனோஜ் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ரோகிணிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வந்துட்டேன், வர்ற வழியில் என்னை நாய் கடிச்சிருச்சு, அதனால தான் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, ஏன்னா நாய் கடிச்சிருச்சு, ஆமாம் என்னை நாய் கடிச்சிருச்சு, அதனால தான் நான் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. சரி அதுக்கு பதிலாக யார் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்க, யாரும் பேசுனேன், என்னை தான் நான் தான் பேசினேன், என்னை தான் பேச சொன்னாங்கன்ட்டு நான் பேசினேன் அப்படின்ட்டு. என்ன நான் உண்மையாக சொல்கிறேன், ஆமாம் பேசுனது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு விளையாட்டு போட்டியில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நான் ப்ரைஸ் கொடுத்தேன், அந்த ஃபோட்டோவே எடுத்திருக்கேன், இதான் கொண்டு வந்துருக்குற பார்க்குறியா, இருந்தால் பாரு அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோவா தேவையில்லை அப்படின்னா, ஆமாம் நீ பொறாமையில் பொறாமப்பட்டு பார்க்காத, நல்ல குணத்தோடனா பாரு அப்படின்னு சொல்லி நம்மளே போகல, அந்த ஃபோட்டோவை எதுக்கு பார்க்கணுன்னு நீ மனசில் நினைக்கிறதானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லி, சரி ஃபோட்டோவை கூட நான் பார்க்குறேன், நீ இவ்வளோ சலுப்பு சங்கடமோட பார்க்க வேண்டாம், உன் நல்ல மனசாக இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னானே. சரி கொண்டான்னு சொல்லி வாங்கி பார்க்குறப்ப ரோஹிணி பக்கத்தில் நின்றுட்டு இருந்துட்டு, ஐயோ நம்ம கிறிஸ்டும் விளையாட்டு போட்டியில் சேர்ந்துருக்குறேன்னு சொல்லி சொன்னானே, அவன் நல்லா விளையாடுவானே, ப்ரைஸ் வாங்கியிருந்தா என்ன பண்ணுறது, அதில் ஃபோட்டோ வேறு இருக்கும் அப்படின்ட்டு, சரி நம்ம போய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக கிறிஸ்டோட ஃபோட்டோவை மனோஜ் பார்க்க வர்றப்ப ரோகிணி பிடுங்கிக்கிறான். பிடுங்கி அந்த ஃபோட்டோவை கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுடுறான். டஸ்ட்பினில் போட்ட ஃபோட்டோவெல்லாம் அண்ணாமலை கையில் கிடச்சிக்குது. அந்த அண்ணாமலை வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் சேகரித்து பார்க்குறப்ப கிறிஸ்டோட முகம் தெரியுது. என்னடா கிறிஸ்டோட ஃபோட்டோ இங்கே கிழிச்சு கிடக்குது, இது யார் கொண்டது போட்டா அப்படின்ட்டு. கிறிஸ்டோட ஃபோட்டோ இங்கே வந்து குப்பை தொட்டியில் கிடக்க காரணம் என்ன, எப்படி வந்துச்சு, இதை கண்டுபிடிச்சே ஆகணும். சரி இங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்குதுன்னா அந்த கேமராவை செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணாங்க, யார் போட்டாங்கன்ட்டு, அதை வச்சு கிறிஸ்து எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமலன்னு சொல்லி அண்ணாமலை யோசிச்சுட்டு, சரி மனோஜ்கிட்ட போய் இந்த கேமராவெல்லாம் காட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப, ஐயோ அவன் நம்மகிட்ட காட்ட மாட்டானே, சரின்ட்டு முத்து வச்சு எப்படியாச்சும் நம்ம இந்த கேமராவில் யார் இதை கிழிச்சு போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க மூலியமாக நம்ம கிறிஸ்து எங்கே இருக்கிறான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசிச்சுட்ருக்கிறான். அண்ணாமலை கையில் வந்து மாட்டின அந்த ஃபோட்டோவை வச்சு ரோகிணி நல்லா வசமாக மாட்டி வீட்டை விட்டு வெளியே பட போகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.